ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வெப்சைட்டில் ஒரு நியூ பேஜ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். www.niftytimesnow.com. இந்த வெப்சைட்டோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் பேஜ் ஒன் மார்க். F&Oவில் இருக்கக்கூடிய ஆல் ஸ்டாக்ஸும் ஒரே பேஜில் கவர் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த வெப்சைட்டோட ஸ்பெஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ கண்டென்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த OA ஆக்டிவ் அனாலிசிஸை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். முக்கியமான பாயிண்ட்டு, அதிகமான OA ஆக்டிவிட்டீஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸில் இருக்குது, எந்தெந்த இண்டெக்ஸில் இருக்குது, அது எல்லாமே நமக்கு ஃபில்டர் பண்ணி அனலைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இன்றைக்கி பாசிட்டிவ் சைடு எந்தெந்த OI ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்றத அடுத்த அனலைசிங்கில் வரும். அடுத்து நெகட்டிவ் சைடு எந்தெந்த ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லி அடுத்து நமக்கு ஃபில்டர் பண்ணி காட்டிடும். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த OA ஆக்டிவ் அப்படின்ற இந்த பேஜுக்குள்ளே டாப்பில் வந்து கொடுத்துருப்போம் OA ஆக்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி. இதை பொறுத்த வரைக்கும் F&Oவில் இருக்கக்கூடிய 210 ஸ்டாக்ஸ் ப்ளஸ் 5 இண்டெக்ஸ் மொத்தம் 215லையும் சேர்ந்து பார்க்கும்போது இன்றைக்கி OA அடிப்படையில் எதெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத ஃபில்டர் பண்ணி நமக்கு டாப்பில் கொண்டு வந்து ஆர்டர் பையை நமக்கு கொடுத்துரும். அதில் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் எவ்வளோ OA இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் டிக்ரீஸ் ஆகுது, நெட் OA எவ்வளோ இருக்குது அண்ட் ஆப்ஷன், அதுலேயும் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன், அதுக்குள்ளே எவ்வளோ OA எந்த சைடு இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். அதே நேரத்தில் ஆக்டிவ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கும். எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இன்றைக்கி நல்லா ஆக்டிவாக இருக்குது, அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அல்லது டிக்ரீஸ் பண்ணுறாங்களா, ரெண்டுமே வந்துடும். OA இன்க்ரீஸ் ஆகுதும் நமக்கு காட்டும், OA ஷார்ட் கோரிங் பண்ணுறதும் நமக்கு இந்த இடத்துல காட்டிடும். அதே நேரத்தில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்பெஷல் கண்டென்ட் கூட இதில் நம்ம வந்து கவர் பண்ணலாம். இந்த பாயிண்டில் கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கி OA பேஸ்டாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் இருக்குது அண்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவில் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த கண்டென்ட் இங்கே கீழே கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி பாசிட்டிவ் சைடு எதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் அலுமினியம், பேங்க் நிஃப்டி, MCX, பாரதி ஏர்டெல், HDFC பேங்க், இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு இருக்குது. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது கோத்ரேஜ் சிபி, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், மணப்புரம், கிராசிம், TCS, BSE, ஆக்சிஸ் பேங்க், இன்ஃபி, இது எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவ் சைடு இருக்குது. இப்போ இந்த ஃபில்டரில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா இதில் 3 விதமான ஃபில்டர் இருக்குது. இந்த 3 விதமான ஃபில்டர்லேருந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சைட்வேஸ் மார்க்கெட்டையும் தனியாக பிரிக்கும், பாசிட்டிவ் மார்க்கெட்டையும் தனியாக பிரிக்கும், நெகட்டிவ் மார்க்கெட்டையும் தனியாக பிரிக்கும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் நேச்சுரலாக நடந்தது. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியில் பாருங்கள், நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன், டெய்லி டைம் ஃப்ரேமாக வச்சுருக்கேன். இந்த நிஃப்டியில் இந்த சார்ட் பாருங்கள், சார்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிஃப்டி இன்றைக்கி நெகட்டிவ் சைடு ப்ரைஸ் டவுனில் போயிட்டு அதுக்கப்புறமா புல் பேக் எடுத்து மேலே வந்தது. இதுவே பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட கேண்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டிலாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போது ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஸ்டாக்ஸ் நெகட்டிவில் போகும், சில ஸ்டாக்ஸ் பாசிட்டிவில் போகும். இது வந்து நேச்சுரலாக நடக்கும். ஆனால் மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னாக்கா, நிஃப்டி பாசிட்டிவாக போகுதுன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பாசிட்டிவாக தான் போகும். அல்லது நெகட்டிவாக போகுதுன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நெகட்டிவாக தான் போகணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்டு, இது ரெண்டுமே வந்து இன்டெக்ஸு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். அதே நேரத்தில் நிஃப்டி வந்து நெகட்டிவ், நிஃப்டி ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே நெகட்டிவில் போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்து மேலே வந்திருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி பாருங்கள், நல்ல புல்லிஷ், ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே போகவே இல்லை. அதுதான் முக்கியமான பாயிண்ட். ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே போகாமையே ப்ரீவியஸ் ஐயை பிரேக் ஆகிட்டு நல்ல பாசிட்டிவாக போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் இங்கே நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ் லோவை பிரேக் ஆகிட்டு லோயர் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா புல் பேக் எடுத்து கொஞ்சம் மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இது இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது ப்ரைஸ் பாசிட்டிவில் போச்சுன்னா அதோட கேண்டில் க்ரீனாகவும், ப்ரைஸ் நெகட்டிவில் போச்சுன்னா அதோட கேண்டில் ரெட்டாகவும் தெரியும். அவ்வளோதான் தெரியும். அதுக்கு உள்ளார என்ன நடக்குது அப்படின்றத டேட்டாவை அடிப்படையாக வச்சு நீங்கள் பார்க்கும்போது தான் அதுக்கு உள்ளார என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளோட ஃபில்டருக்குள்ளே பாருங்கள், ரொம்ப கிளியராக இன்றைக்கி OA சிக்னல் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேஜ் கொடுத்துருக்கோம். இந்த ஃபில்டர் பேஜுக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்து பாசிட்டிவ் சைடு வந்திருக்கு. இந்த கேட்டகரிக்கு உள்ள நிஃப்டி உள்ளார வரவே இல்லை. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். சரி, அப்போது
நெகட்டிவ் சிக்னலுக்குள்ளே போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஓஏ சிக்னல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கவுண்டருக்குள்ளேயும் நிஃப்டி வரல. அப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சைடும் வரல, நெகட்டிவ் சைடும் வரல அப்படிங்கும்போது அப்போ அது என்ன மென்ஷன் பண்ணுது? சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. நிஃப்டியில் பாருங்கள் ஒரு செல்லிங்கும் வந்திருக்கு, மறுபடியும் ஒரு பாசிட்டிவும் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக க்ளோஸ் வச்சுக்கிச்சு. சரிங்களா? ஆனால் அதுவே பேங்க் நிஃப்டி பாருங்கள், இது ஒன் சைடு புல்லிஷ் ரேலி, நல்லா ஒன் சைடாக நல்லா பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இங்கே பார்க்கும்போது நம்மளுடைய ஃபில்டருக்குள்ளே பாருங்கள் ரொம்ப கிளியராக பேங்க் நிஃப்டி மட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் கால் சைடு நெட்டாக 8666 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் புட் சைடு 35,620 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆக்டிவ் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஸ்பெஷலாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கனாலும் கால் சைடு பாருங்கள் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கும். 57,500 கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 4,205 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங்கும், 58,000 கால் ஆப்ஷனில் 7,676 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங்கும் நடந்திருக்கு. இதில் ஸ்பெஷலாக 57,500 கால் ஆப்ஷனில் மட்டும்தான் 10,784 கான்ட்ராக்ட் ஓஏ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்டுக்குள்ளே எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஷார்ட் கவரிங் நடக்குது அண்டு ஓஏ ரைட்டிங் பண்ணுறாங்க, இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஒரே இடத்துல நம்மளால் பார்த்துக்க முடியும். அதேமாதிரி தான் புட் சைடு பாருங்கள் 58,000 புட் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு, 57,500 புட் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரே பேஜில் ஒரே இடத்துல நம்மளால் இதை தெரிஞ்சிக்க முடியும். ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் ஓஏ என்ன நடக்குது அண்டு கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷனில் ஓஏ என்ன நடக்குது இதை இந்த இடத்துலையே பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் கால் அண்டு புட் ஆக்டிவ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் இங்கேயே நம்மளால் கவனிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த வெப்சைட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணக்குள்ள எது பாசிட்டிவ் சைடு இருக்குது, எது நெகட்டிவ் சைடு இருக்குது, எது சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குன்றதையுமே நம்மளால் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ நமக்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டு எந்த சைடு வந்து மூவ்மெண்ட் ஆகுன்றத ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும், ஒரு கிளியர் வியூ நமக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு அதோட சைக்காலஜி அதோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, அதோட கேரக்டர் அதோட சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும் இதை பற்றின ஒரு மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. இந்த மாஸ்டர் கிளாஸஸ்க்குள்ளே என்னெல்லாம் கவர் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், ஒரு ஸ்விங் ட்ரேடர் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கு என்னென்ன டேட்டாலாம் ஃபாலோ பண்ணணும், அதே நேரத்தில் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அண்டு ஒரு ரைட்ரு அண்டு ஒரு ஆப்ஷன் பையரு, இது எல்லாமே நம்மளோட கோர்ஸில் வந்து கவர் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சொல்லியிருக்கேன். எந்த இடத்துலையும் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கன்ற ரெக்கமெண்டேஷன் நான் எந்த இடத்துலையுமே அதை பற்றி பேசலை. நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இன்றைக்கி ரியல் டைமில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கான மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் உங்களோட ஓன் ரிசர்ச்சில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.